தமிழகத்தில் பொதுத் தேர்வில் தோல்வியுற்ற மாணவ செல்வங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோல்வியுற்ற மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுல பார்த்தீங்கன்னா தோல்வியுற்ற மாணவ செல்வங்களுக்கு பல்வேறு விதமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு அப்படின்னே சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் பொது தேர்வு அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் பொது தேர்வுல தோல்வியுறக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் மாணவர்கள் தோல்வியுற்றிருக்கிறீர்கள். அதுல முதற்கட்டமாக ஜூன் 24ஆம் தேதியிலிருந்து சிறப்பு துணை தேர்வுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடைபெற போகுது. அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சிறப்பு துணை தேர்வுல பார்த்தீங்கன்னா பொது தேர்வில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுகளுடைய ஒட்டுமொத்த அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ரிசல்ட் இப்ப வெளியிட்டாங்க பாத்தீங்களா, அதுல 11th மட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபெயில் ஆன மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தெருவுக்கு 10 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் அப்படின்ற அந்த லிஸ்ட்ல வரும்போது என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் எக்ஸாம்ஸ் எழுதலாம், தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் பொது தேர்வுகளை நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னா 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிலபஸ் மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கறீங்க. வாய்ப்பே கிடையாது. ஓல்டு சிலபஸ்லேயே தான் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க. எதை படிக்கணும், என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நம்ம போட போகிறோம். அது வேற விஷயம். ஓகேங்களா? பொது தேர்வில் பொறுத்த வரைக்கும் தேர்தல்களில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கு என்று மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எதிர்பார்க்கப்பட முடிகிறது. ஓகேங்களா? 10, 11, 12 அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவு மாணவ செல்வங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் நியூஸ் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 3 மாணவ செல்வங்களுக்குமே ஓகேங்களா, 3 செட் மாணவ செல்வங்களுக்குமே நிச்சயமாக புதிய அறிவிப்புகள் அப்படின்றது வரக்கூடும் என்று நம்மளால எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாகிறது. பொது தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கு ஒரு அறிவிப்பு, வெற்றி பெற்ற மாணவர்கள் கல்லூரியில் சேருவது பற்றி ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல அறிவிப்புகள் இருக்கு. ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் கிளியர் கட்டாக பண்ணுறேன். மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே.